இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்திலிருந்து ஒரு 3 வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியத்தை பார்ப்போம். அது மத்தேயுவின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 3, 4, 5, 6 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்தரத்தினாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்றும் அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை அநேக நேரங்களில் திருமண காரியங்களில் திருமணம் நடக்கும் பொழுது ஃபாதரோ போதகரோ பாஸ்டரோ இந்த வசனத்தை வாசித்து மனிதன் இணைத்ததை, கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்க கடவன் என்று சொல்லி அந்த வாக்குமொழி வாங்குவதை நாம் கேட்டிருக்கோம். பிரியமானவர்களே, ஆனால் ஆண்டவர் தெளிவாக பரிசேயரை சோதிக்கும்படியாக கேட்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறது. தன் மனைவியை தள்ளிவிடுவது எந்த முகாந்தரத்தில் தள்ளிவிடலாம், எப்படி ஆண்டவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பரிசேயர்கள் இதை செய்கிறார்கள். ஏன்னா அவங்கெல்லாம் பெரிய ஞானவான்கள், அந்த ஒரு எல்லா வேத பண்டிதர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஆதியிலே தேவன் மனிதனை ஆணும் பெண்ணுமாக தான் படைத்தார், அதை தெரிஞ்சுக்க முத. அதே போல இப்படி இருக்கிறபடினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லுது மாதிரி, இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? மோசையுடைய காரியங்களை குறித்து அவர் பேசுறார். அப்ப மோசை சொல்லும் பொழுது என்னென்ன காரியத்தெல்லாம் சொல்றார், ஆண்டவர் சொல்றத பார்க்க முடிகிறது. பிரியமன், அப்ப கணவன் மனைவி உறவு அது பரிசுத்தமானது. ஒரு கணவன் மனைவியும் ஒரே சரீரம், இருவரும் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள், ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் நினைத்ததை ரெண்டு கணவன் மனைவி என்கின்ற உறவு ஒரே சரீரம். வேணா 2 பேர் இருக்கலாம், ஆனா இருவரும் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள் அப்படி என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அப்ப எந்த முகாந்தரத்தில் மனைவியை தள்ளிவிடலாம், எப்படி ஒரு பாவத்துக்கு உட்படலாம் என்று நினைக்கக்கூடிய ஒரு காரியத்தை தூண்டுகிற காரியம் தான் எழுதப்பட்டு இருக்கிறது. பரிசேயர்கள் கேட்குறாங்க, என்ன என்ன எப்படி? அப்போ அவங்க இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த காரியத்தில் அவங்க கேட்கக்கூடிய வார்த்தைகள் அவங்க இருதயத்தில் இருக்கிறது தான் வெளிப்படுத்துகிறாங்க. இருதயத்தில் இருக்கிறது தான் என்ன செய்யுமா வெளியே வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அப்போ கணவன் மனைவி உறவு எவ்வளவு பரிசுத்தம் உள்ளது, ஆண்டவர் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்க கடவன் என்று எழுதப்பட்ட அந்த வசனத்திற்கு நாம் அப்படியே செவி கொடுக்கிறோமா, இருக்கிறோமா? குடும்பத்தில் சண்டை வர்றது சகஜம், கணவன் மனைவிக்குள்ள சண்டை வர்றது சகஜம். ஆனால் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதான் என்ன செய்யணுமா, இருவரும் ஒரு மனம் ஆயிரணும், சமாதானம் ஆயிரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இருவரும் சமாதானம் ஆயிருங்க அப்படின்னு சொல்லி, அதுதான் தகப்பனையும் தாயையும் விட்டு அவங்க 2 பேரும் என்னமா இசைந்திருப்பார்கள். அதுக்கு தான் திருமணம் ஆனதுமே கணவன் மனைவி என்ன செஞ்சுறாங்க, தனி ஃபேமிலி, அவங்க குடும்பம் மாறிடுறாங்க. நான் தகப்பனுக்கும் தாயையும் விட்டு தனியா பிரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அநேக பேர் அநேக இடத்துல மாமியாரோ மருமகளோ 2 பேருமே ஒரு இடத்துல பிரிக்கிறதுக்கு அநேக பாடுபடுகிறதே பாரு, எப்படியாவது தனியா பிரிச்சு கொண்டு போயிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. தனியாக இருந்தால் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு தனியாக விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இது, ஏன்னா என்கிட்ட இருந்து எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு சொல்கிற ஒரு காரியம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள், தகப்பனையும் தாயை விட்டு அவர்கள் என்ன செய்யணும், பிரிந்திருப்பார்கள், இசைந்திருப்பார்கள். ஒருவேளை நீங்க மாமியாரா இருக்கலாம், இல்ல மருமகளா இருக்கலாம். குடும்பத்தை பிரிப்பதற்கு எந்த விதத்திலையும் நீங்க என்ன செய்யக்கூடாது, பிசாசுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. தாயா நினைக்கணும். ஒரு குடும்பத்தில் ஒரு மருமக போறான்னா தாயா நினைக்கிறதுக்கு பழகிக்கொள்ளணும். உங்க வீட்டில் எப்படி இருந்தீங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது.
நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தது போல இருக்குனாலும் இடத்தை மாற்றும் பொழுது மருமகள் மாமியார் வீட்டுக்கு போகும்பொழுது அதை மாற்றிக்கொள்ளணும். அப்போ தான் இங்கே வேதம் சொல்லப்பட்ட காரியங்கள் அந்த மனிதன் இணைத்தது கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்க கடவுள் என்று சொன்ன காரியத்துக்கு அடிபணிந்து நம்ம நடக்கணும். அப்படின்னா ஒரு மனைவி எனப்பட்டவள் வேறு இன்னொரு இடத்துக்கு போகும்பொழுது அந்த இடத்துக்கு ஏற்றாற் போல தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இடம் மாறும், கிளைமேட் மாறும், பலவிதமான குடும்பத்தினுடைய அந்த அட்மாஸ்பியரே மாறும். அப்போ அந்த குடும்பத்துக்கு ஏற்றாற் போல தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்காதபடிக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். பிரியமானவர்களே, ஒரு கணவன் என்பவன் தன் தாயையும் கவனிக்கணும், தன்னுடைய மனைவியையும் கவனிக்கணும். ஏன்னா தாய்க்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை என்ன செய்யணும்? கொடுக்கணும். மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்கணும். ரெண்டு பேர்த்துக்கும் சமாதானமான முறையில் பேசுவது கற்றுக்கொள்ளணும். இங்கு அவர்கள் கேட்கிற கேள்வி, எந்த முகாந்திரத்தில் மனைவியை தள்ளிவிடலாம் என்று யோசிக்கிறாங்க. அது கீழே சொல்லப்பட்ட வசனத்தில் வாசித்தோம்னா அது பெரிய ஒரு சாப்டர். ஆனால் ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு ரெண்டு பேருக்கும் ஞானம் வேணும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு பரிசேயர்கள் கேட்கிறார்கள். அவர்கள் கேட்ட கேள்வி பொதுவான ஒரு கேள்வி. ஆனால் ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு கணவன் என்ற ஒரு புருஷனானவனுக்கும் மனைவி என்ற ஒரு சகோதரிக்கும் இந்த ஒருமனம் உண்டாவதற்காக ஆண்டவனோடு இடைபடுகிறார். ஒரு சமாதானமான ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்? பிரிந்து போவதற்காக உங்களை சேர்ப்பதற்கு ஆண்டவர் ஒன்று கூட வைக்கவில்லை. உங்கள் விழா எலும்பு, கணவனுடைய விழா எலும்பு மனைவி. உங்கள் விழா எலும்பு தான் அவர் மனைவி. அதை புரிஞ்சுக்கணும். எப்படி அவளை எப்படியாவது தள்ளி விடணும், அவள் சரியில்லை, அழகா இல்லை, ஏதாவது டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காம, ஆண்டவர் முதலையே பார்க்கும்போது எல்லாம் கரெக்டாக பார்க்குறீங்கல்ல, இப்போ இடையில ஏதோ ஒன்று அழகா தெரிந்தது நிமித்தமாய் இங்கே இருக்கக்கூடியதை தள்ளுவதற்கு எத்தனை பண்ணாதபடிக்கு வேதத்தில் சொல்லப்பட்ட வாக்குறுதி, தேவ சமூகத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை உறுதிப்படுத்துவதற்கு நாம் அப்பியாசப்படும்படியாய் அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் முன்னிலையாய் எல்லா போதனும் இந்த பிராமிஸ் வாங்குறாங்க பார்த்தீங்களா? ஆண்டவர் முன்னிலையாய் நான் என் எலும்புக்கு எலும்பாகும், சதைக்கு சதையாகும், இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லாத்துக்கும் அந்த இடத்துல உறுதிமொழி வாங்குறது ரெண்டு பேர்த்தையுமே வாங்குறாங்க. அப்ப ஒரு ஜன கூட்டம் எப்படி தள்ளிவிடலாம் என்று நினைக்கிற இப்படிப்பட்ட காலத்துல அப்ப புருஷனானவன் எவ்வளவு ஜாக்கிரதையுள்ள புருஷனானவன் தலை. அப்ப நீங்க ஜாக்கிரதையா நடந்துக்கணும். மனைவியை நேசிக்கணும், பெற்றவங்களையும் நேசிக்கணும். பிரிவினை வேர் எப்படி வருகிறதுனா, ஒன்று குடும்பத்தின் மூலமாய் வரும், இல்லை வெளியில இருந்து வரும். அப்ப எங்க நேசத்தை கொடுக்க கூடாது அங்க நேசத்தை கொடுக்க கூடாது, எங்க நேசத்தை கொடுக்கணும் அங்க நேசத்தை கொடுக்கணும். அதை கற்றுக்கொள்ளணும். அநேக நேரங்கள்ல எங்க பிரியத்தை காமிக்க வேணுமோ அங்க காமிக்காம வெளியில வேற இடத்துலயே பிரியத்தை காமிச்சா தவறு நடந்து போய் விடுகிறது. குடும்பத்துக்குள்ள சமாதானம் கெட்டு போகுதுன்னா, குடும்பத்தில் மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டை வருது, அதை எப்படி சால்வ் பண்ணுமோ அந்த மாதிரி சால்வ் பண்ணி தலையெனப்பட்ட புருஷனானவன் அதை சரியாக நடத்தணும். அதுக்கு தான் ஆண்டவர் புருஷன் ஆலயத்துக்கு வரணும். ஒவ்வொரு இடத்துலையும் எழுதப்பட்டு இருக்கிறது. அநேக இடங்களில் பாருங்கள், கணவன் நினைச்சிருது சர்ச்சுக்கு போகிறது கிடையாது. ஏதோ லேடிஸாக இருப்பாங்க, ஆண்கள் ஜாஸ்தி வர்றது கிடையாது. அப்போ வேதத்தினுடைய காரியங்களை புரிந்து கொள்ளணும், வேதத்தை வாசிக்கணும். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள இருந்தாதான் பிசாசு கொண்டு வருகிற தந்திரமான காரியங்கள் உங்களுக்குள்ள வராதபடி பாதுகாக்க முடியும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்டதான சூழ்நிலையில நாம் இருப்போமே, ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். சமாதானத்துக்கு ஏற்ற வழிகளையே நாம் தேடும்படி அழைக்கப்படுகிறோம். குடும்பத்தை பிரிப்பதற்காக அல்ல. கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்க கடவன். கோர்ட்டு மற்ற காரியங்கள்லாம் ரெண்டாவது. ஆனால் வேதம் சொல்லி கொடுத்துருக்குது பிரிக்கக்கூடாது. அப்போ இது பிரிக்காமல் இருப்பதற்கு முதல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு கணவனோ ஒரு மனைவியோ அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு சரியாக இருக்கணும். ரொம்ப ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கிற ஒரு மனப்பான்மை இருக்கணும். ஒருவருக்கு ஒருவர் நேசிக்கிற அந்த மனப்பான்மை இருக்கணும். அது எப்படி இருக்கும், எப்படி வரும்? ஆண்டவருக்குள் நீங்கள் இருக்கும் பொழுதே இப்படிப்பட்டதான காரியம் வரும். நீங்கள் ஆண்டவரை நீங்கள் உங்களுக்குள்ள இல்லை அப்படின்னு சொன்னால் தவறான காரியங்கள், வெளி உலகத்தினுடைய காரியங்கள் உள்ளே புகுந்து விடும். பிரியமானவர்களே, அப்போ ஆண்டவரை நேசிக்கணும், வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும். ரெண்டு பேரும் கணவன் மனைவியை திருமணம் ஆனதும் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும்.
குடும்பம் ஆனாலும் சரி, பிள்ளைகளான எல்லாரும் ஒன்று கூடி ஜெபிக்குவதற்கு கற்றுக்கொள்ளணும். வேலி அடைக்கப்பட்ட குடும்பமாய் நாம் இருக்க வேண்டும். ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஏதோ குடும்பத்தை பிரிப்பதற்கு பிசாசான போராடி கொண்டு இருக்கிறத நம்ம எங்க பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரியம், அதுக்கு அடுத்து கீழே இருக்க வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அப்படிப்பட்டதான சூழ்நிலைக்கு ரெண்டு பேருக்கும், அதாவது வேத வசனம் இருபுறம் கருப்புள்ள பட்டயம் என்று சொல்லப்படுகிறது. கணவன் சொன்னா மனைவிக்கு அதே தான், மனைவின்னு சொன்னா கணவனுக்கு அதுதான். மனைவிக்கு ஒரு பிரமாணம், கணவனுக்கு ஒரு பிரமாணம் இல்லை. புருஷன் மனைவி ரெண்டு ஒரே சரீரம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. மனைவி மட்டும் எப்படி வேணா இப்படி தான் இருக்கணும், புருஷன் எப்படி வேணா இருந்துக்கலாம், அப்படிலாம் இல்லை. வேதத்தில் எழுதப்பட்ட பாத்திரங்களாம் அருமையாக எழுதப்பட்டு இருக்கிறது. அப்ப ஆண்டவர் கொடுத்த வாக்கு, ஆண்டவர் சொன்ன காரியம் எப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு காரணம் மாறிக்கொண்டே இருக்கிறது நான் பார்க்க முடியுது. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு இச்சையோடு ஒரு ஸ்திரீயை பார்த்தாவே தவறு என்று சொல்லப்படுகிறது. அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையோட இருக்கும்படி அழைக்கப்படுகிறோம். அப்ப குடும்பத்தினுடைய சமாதானம், குடும்பத்தை ஒன்றிணைப்பதற்கான காரியத்தில் நாம் ஆண்டவரோடு இணைந்து செயல்படும்படி அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, கணவன் மனைவி உறவு என்பது பரிசுத்தமானது. அதை கொச்சைப்படுத்தாதபடி இருக்கும்படி நாம் அழைக்கப்படுகிறோம். தேவ சமூகத்தில் ஜெபித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனையின்படி நடக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, எங்கள் குடும்ப உறவுகளில் நாங்கள் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.